வருவது 2026 ஆட்சி அமைப்பது. 400 எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும். கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் 3 இடத்துல நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிற்குது? பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக 23 இடத்துல போட்டியிடும்? அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம், சபதம் எடுத்திருக்கிறோம். அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம். வளர்ச்சினா என்னன்னு முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர்ல பீனிக்ஸ் பறவையை போல் அவர்களுடைய உழைப்பு முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள்